வெல்கம் பேக் டு வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லா சீரீஸ் தான். இதுல நம்ம இன்னும் இன்னும் ஒரு 4-5 டாபிக்ஸ் தான் இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லா வந்து ஃபுல்லா முடிச்சிருவோம். என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா அசைலம் தான் பார்க்க போறோம். அசைலம்னா என்ன, அசைலமோட டைப்ஸ் என்ன, அது ரிலேட்டடான கேஸ் லாஸ், இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அசைலம்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இன்னொரு கண்ட்ரியில போய் அவங்க அதாவது அவங்க வந்து அடைக்கலம் போறது வந்து ரெஃப்யூஜின்னு சொன்னோம். இன்னொரு கண்ட்ரியில போய் அவங்க இருந்துக்கலாம். அவங்க வந்து பொலிட்டிக்கல் அஃபெண்டரா இருந்தாலும் இருந்துக்கலாம், ஏதாவது கிரைம் பண்ணினாலும் அந்த கண்ட்ரியில போய் அவங்க வந்து அசைலமா போய் இருந்துக்கலாம் அப்படின்றதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதுல ஆர்டிகல் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 14 என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்ரி பர்சன் ஹாஸ் அ ரைட் டு சீக் அசைலம், அதாவது அசைலம கேட்கலாம். ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, யார் வேணாலும் அசைலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா we cannot claim it as a matter of right அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து ஒரு ரைட்டா நம்ம கேட்க முடியாது. இத வந்து நம்ம ஒரு வேண்டுகோளா கேட்கலாம், ஆனா வந்து ரைட்டா கேட்க முடியாது அப்படின்றதான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 14 வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் டைப்ஸ் ஆஃப் அசைலம். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அசைலம்னா என்ன, டெரிட்டோரியல் அசைலம்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம கேஸ் லாவோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெரிட்டோரியல் அசைலம் வந்து நான் அந்த கான்செப்டையே வந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு கேஸ் லால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தலை லாமா அண்ட் ஹிஸ் திபெத்தியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற கேஸ். இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரெப்ரசிவ் ஆக்ட் ஆஃப் சைனாவோட சில ஆக்ட்னால தலை லாமா அவங்களோட திபெத்தியன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சைனா விட்டு வெளியில வந்து இந்தியால வந்து அசைலம் வந்து வாங்கி வந்துடுறாங்க. இந்த மீன் டைம்ல சைனா என்ன பண்றாங்கன்னா, எங்களோட கண்ட்ரில இருந்து சில கிரைம்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் அஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அவங்கள வந்து எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்தியா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க ஒரு சாவரின் கண்ட்ரி, எங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்களோட டெரிட்டரிக்குள்ள நாங்க யாரு அசைலம் கேட்டு வந்தாலும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுவோம். ஈவன் அவங்களோட ஆக்டால எங்களோட சிட்டிசன்ஸ்க்கு வந்து எந்த வயலேஷனும் ஆகல அப்படின்னும் போது அவங்கள நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம், சேஃப்கார்ட் பண்ணுவோம். இதுல வந்து நீங்க தலையிட முடியாது, ஏன்னா நாங்க ஒரு சாவரின் கண்ட்ரி, எங்களோட டெரிட்டரிக்குள்ள நாங்க என்ன வேணாலும் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து சொல்லிருச்சு. அதாவது என்னோட புக்ல பாத்தீங்கன்னா டில் நவ் வந்து தலை லாமாவும் அவரோட ஃபாலோவர்ஸும் இந்தியால தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்னோட புக்ல வந்து அந்த கான்செப்ட் கொடுத்திருந்தாங்க. இதான் வந்து டெரிட்டோரியல் அசைலம்க்கு வந்து எக்ஸாம்பிளோட சொல்றேன். அப்ப டெரிட்டோரியல் அசைலம்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரில எந்த கண்ட்ரில இருந்தோ யாராவது ஒருத்தர் வந்து அசைலம் கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து அசைலம் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதை வந்து எந்த கண்ட்ரிஸும் தடுக்க முடியாது. திருப்பி கொடுங்க, ரெஃப்யூஜி எக்ஸ்ட்ராடிக்ஷன் அது மாதிரி திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது அப்படின்றதுதான் டெரிட்டோரியல் அசைலமோட கான்செப்ட். இந்த கேஸ்ல இருக்கு. அப்புறம் பங்களாதேஷ் ப்ராப்ளம் வச்சு ஒரு கேஸ்ல இருக்கு, அது புக்ல இருக்கும். அந்த கான்செப்டும் ஈஸியா தான் இருக்கும், அதை படிச்சுக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அசைலம், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அசைலம் ஆர் டிப்ளமேட்டிக் அசைலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது அவுட் சைட் த ஸ்டேட் அங்கேயும் அசைலம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கெங்கலாம்னா எம்பசிலையும் வாங்கிக்கலாம், அது போக பப்ளிக் வெசல்ஸ் அதுலயும் வாங்கிக்கலாம். பப்ளிக் வெசல்னா எதெல்லாம் வரும்னு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் எம்பசில அசைலம் வாங்குறது, அதோட கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு கேஸ்ல மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கேஸ் என்னன்னா, விக்டர் ராகுல் ஹயடில்லா தோரா. இந்த பர்சன் யார் அப்படின்னா, பெரு கண்ட்ரியோட நேஷனலா இருப்பாங்க. இவர் வந்து அங்க மிலிட்டரி ரெபலியன்ஸ் எல்லாம் இது பண்ணதுனால பெரு கண்ட்ரி வந்து அவரை அரெஸ்ட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணுவாங்க. இந்த மீன் டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, கொலம்பியால போய் அசைலம் வாங்கிடுவாரு. எப்போ அப்படின்னா 3rd ஆகஸ்ட் 1949 வந்து அசைலம் வாங்கிடுவாரு. இதனால பெருவுக்கும் கொலம்பியாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே வருது இந்த அசைலம்னால. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த அசைலம் கொடுத்தது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்ரோச் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் அஃபெண்டரா இல்லைன்னா வேற ஏதாவது கிரிமினல் அஃபென்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொலிட்டிக்கல் அஃபெண்டர்னா ப்ராப்ளம் இல்ல, கிரிமினல் அஃபென்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த ஓன் கண்ட்ரி கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இதோட ஃபைனல் ஜட்மெண்டா கொடுத்திருப்பாங்க. இதுதான் அந்த கேஸோட கான்செப்ட். அப்ப வந்து ஃபாரின் எம்பசில நம்ம வந்து அசைலம் வாங்கலாம், ஆனா பொலிட்டிக்கல் அஃபெண்டர்ஸா இருக்கணும், வேற ஏதாவது காமன் அஃபென்சஸ் இருந்துச்சுன்னா வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இதோட கான்செப்ட். இது வந்து அசைலம் இன் கான்சுலர் பெர்மிசஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா தூதரக வளாகத்துல போய் நம்ம அசைலம் வாங்கிக்கலாமானா வாங்கிக்கலாம் அப்படின்றத சிம்பிளா சொல்லிட்டாங்க. அசைலம் இன் த பெர்மிசஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்னென்னா நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். செக்யூரிட்டி கவுன்சில், ஜெனரல் அசம்பிளி, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் இது எல்லாமே தான் வரும். ஐசிஜே இது எல்லாமே வரும். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அசைலம் வாங்கலாமா, அசைலம் வாங்கிக்கலாமானா அந்த கான்செப்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திடீர்னு ஒரு சண்டை வருது, அதனால டெம்பரவரியா நம்ம வந்து அசைலம் வாங்கிக்கலாம், பெர்மனண்டா நம்ம வாங்க முடியாது. அதாவது இத வந்து ரைட், இத கிளைம் அஸ் ரைட்டாவும் கேட்க முடியாது. நம்ம ஒரு டெம்பரவரி போர்ஷன் காண்டி அசைலம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா அசைலம் இன் வார்ஷிப்ஸ். வார்ஷிப்ல நம்ம அசைலம் வாங்க முடியுமா அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து கேப்டன், அதாவது ஒரு ஷிப்பு போகுது, அந்த ஷிப்ல வந்து நான் ஒரு பர்சனா இருக்கேன், நான் வந்து அந்த ஷிப்ல அசைலம் கேக்குறேன்னா அந்த ஷிப்பை ரன் பண்ற அத கேப்டன் இருப்பார்ல, அவரு அசைலம் கொடுத்தாருன்னா நம்ம அங்க போய் தங்கி அங்க வந்து இருந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மள வந்து அசைலம் கொடுக்கல அப்படின்னா நம்ம மேட்டர் ஆஃப் ரைட்டா கேட்க முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபிகட்டிவ் அஃபெண்டர்ஸ், அதாவது கிரைம் பண்ணிட்டு ஓடி இருப்பாங்கல்ல, அந்த கண்ட்ரியை விட்டு வேற கண்ட்ரிக்கு ஓடி இருப்பாங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி அசைலம்ல வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கான்செப்ட்ல ஒரு ரைட்டர்ஸ் வந்து இது மாதிரி சொல்றாங்க. சில ரைட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, காமன் அஃபென்ஸ் வேற ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒப்படைச்சிடணும், அவங்களுக்கு வந்து அசைலம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில ரைட்டர்ஸ் வந்து இந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க, அசைலம் கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட லைஃபுக்கோ அவங்களோட லைஃபுக்கு வந்து பெரிய த்ரெட்டா இருக்கு, டேஞ்சரா இருக்கு, அந்த மாதிரி சமயத்துல வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசைலம் இன் மெர்ச்சன்ட் வெசல். மெர்ச்சன்ட் வெசல்ல அசைலம் கொடுக்கலாமா அப்படின்னா மெர்ச்சன்ட் வெசல் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த அசைலம் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெர்ச்சன்ட் வெசல்ல வந்து யாருக்குமே அசைலம் கொடுக்க முடியாது. அப்படி யாராவது ஒரு பர்சன் வந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன்ல போய் ஒப்படைச்சிடணும், இல்லாட்டி இன்ஃபார்மாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் அசைலம் கான்செப்ட். இது மோஸ்ட்லி வந்து 4 மார்க்ல கேட்பாங்க. 4 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த கேஸ் லாஸ் எல்லாம் வச்சு இன்னும் 2-3 கேஸ் லாஸ் வந்து புக்ல இருக்கு, இந்த கேஸ் லாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த அசைலம் கான்செப்ட பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இந்த கேஸ்லால தலைலாமா கேஸ்லால டெரிட்டோரியல் அசைலம் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அசைலம் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து ஒரு பர்சன் எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒய்ன்ற ஒரு கண்ட்ரில இருப்பாரு, அங்க வந்து அந்த ஒய் கண்ட்ரில போய் அசைலமா வந்து இருக்கா, ஒய் கண்ட்ரில போய் அந்த தூதரக ஆபீஸ்ல போய் அசைலமா ஆகலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அசைலம்ல நம்ம படிச்சோம்ல அந்த கேஸ் லாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கான்செப்டை எழுதிட்டு ஜட்மெண்ட்டை வந்து இந்த கேஸ்லால வந்து ஐசிஜே வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, அதே ஜட்மெண்ட்டை நம்ம இந்த கேஸ்லாலே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கான்செப்ட் எழுதிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து 4 மார்க் தான் கேட்பாங்க. லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.